பயம் மனுஷனுக்குள்ள சாத்தான் வந்து முதல்ல நம்மளுடைய விசுவாசத்தை குறைக்கிறதுக்கு அவன் கொடுக்குற விஷயமே பயம்தான். பயப்படுவோம், ஐயோ என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ. ஆனா நம்ம உள்ளுக்கு இருக்கிற ஆண்டவர் பேசுவாரு, பயப்படாத மகளே, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தை கொடுக்குறாருப்பாங்க. அந்த நேரத்தில் பிடிச்சிக்கணும், செக்குன்னு பிடிச்சுக்கிட்டு, ஏசப்பா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, உமக்கு இது லேசான காரியம், கண்டிப்பா இதுல இருந்து நான் வெளியே வருவேன் அப்படின்னு ஒரு தூசியை தட்டி போட்டு தான் பெரியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரே அழைக்கல, நல்ல பணம் உள்ளவர்களை தேவன் அழைக்கல, பரதேசிகளை தான் அழைக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், அந்த உங்க ஏரியாலேயே நான் தான் சின்ன குடும்பம், அந்த ஏரியாவே நான் தான் சின்னவன், நான் எப்படி தேவனுடைய காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். அல்லேலூயா, நான் உன்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நான் முன் மீது வைத்திருக்க அழைப்பு. எந்த சூழ்நிலையும் எதற்காகவும் எந்த மனுஷனை குறிச்சோ எந்த சூழ்நிலையை குறிச்சோ எந்த ஒரு காரியத்தை குறிச்சோ நீங்க உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவர் தான் சொல்றாரு. உங்கள் இருதயம் கண்டிப்பா கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. ஏன்னா நம்மை முன்குறித்தவர் யாருன்னா கர்த்தர், நம்மை அழைத்தவர் யாருன்னா கர்த்தர். எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்ன தேவன் நமக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர். நம்ம வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட் விசுவாசம். எதை குறித்தும் நீங்க கவலையே படக்கூடாது. ஆண்டவர் என் வாழ்க்கை நடத்துவாரு, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் என் வாழ்க்கையை நடத்துவார் நீங்க சொல்லி ஆண்டவர் கையில உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது முடிஞ்சு போன வாழ்க்கை அவர் மறுபடியும் துவங்க உதவி செய்வாரு. நம்ம எங்க இருக்கோம், நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வீடு எப்படி இருக்கு, நம்மளோட ட்ரெஸ் எப்படி இருக்கு, நம்மளோட நிறம் எப்படி இருக்கு, இதெல்லாம் முக்கியம் இல்லை. தேவனுடைய அழைப்பு இருக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு உயர்ந்த இடங்களில் மேடையிலே நடக்க பண்ணுவார்.